வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புத்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி, எல்லாம் சத்தமா வாசிங்க. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எத்தனை? எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. ஆமேன்னு சொன்னா அப்படியே ஆக கடவுதுன்னு அர்த்தம். பழைய ஏற்பாட்டு தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆயிரமான வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஆமேன் அப்படியே ஆக கடவுது என்று தேவன் அருமையானவர்களே அமைத்து விட்டார். எங்கே? இயேசுனுடைய பெத்லகேம் பிறப்பிலே அல்ல, இயேசுனுடைய கல்வாரி பாடுகளிலே என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இயேசுவின் காயங்களிலே, இயேசுவின் பாடு, இயேசு கொடுத்த கரையம், இயேசு உன்னுடைய பிரதிநிதியாக அனுபவித்த வேதனைகள், இதற்குள்ளே எல்லா வாக்குத்தத்தங்களும் என்ன செய்கிறது? ஆம் என்றும் ஆமே என்றும் இருக்கிறது. ஜெபிச்சு வைப்போம். 3 பதில கடவுள் வச்சிருக்காரு. ஒன்று இல்லை, அடுத்தது வெயிட்டு காத்துரு, அடுத்தது ஆம். ஆம்ங்கிறது ரொம்ப அது சின்ன பர்சன்டேஜ், சின்ன சதவீதம், இல்லை தான் மெஜாரிட்டி. இதுதான் இன்னைக்கு தியாலஜி இதில் படித்து கொடுக்காம பாருங்க. ஐயர் மாதிரி தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வேதம் சொல்லுறது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பழைய ஏற்பாட்டிற்கு எல்லா வாக்குத்தத்தங்களும் 100க்கு 100 ஆம் என்றும் ஆமே என்றும் இருக்கிறது. எல்லாரும் கரங்களை சோதரிப்போம்.